வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோ பல வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கொட்டாக் மஹிந்திரா பேங்கோட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி, ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ அதில் மட்டும் அந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடியில் ஒரு ரீசெண்டாக இப்போ இந்த இந்த கோவிட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ஏதாவது அப்டேட் இருக்குது, அது மட்டும் இல்லை வேறு ஏதாவது அப்டேட் வந்து கொட்டாக் மஹிந்திரா பேங்க்லேருந்து சைட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்களா, வேறு ஏதாவது இஷ்யூஸஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அதிகமாக நான் கொடுக்கல இருந்தேன்னா அதை வந்து ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொட்டாக் மஹிந்திரா பேங்க் அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணாதவங்களை பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்கை வந்து நான் முதல்ல வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த வீடியோட லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒரு விஷயம், நான் சப்போஸ் உங்களுக்கு அந்த கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலமாக ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா நான் வந்து கீழே ஒரு காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டாலே போதும். எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அவங்க வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து கிளியர் பண்ணிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அதாவது அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அதாவது கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு போனாலும் கூட எந்த விதமான சர்வீஸ் சார்ஜாக வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிடிக்க மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து எல்லா பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாமலே 10, 20, 30, 50 சில நாள் பார்த்தீங்கன்னா 100, 200, 400 வரைக்கும் அட்டையை போடுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த கொட்டாக் மஹிந்திரா பேங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த இஷ்யூமே கிடையாது. நோ சர்வீஸ் நோ மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அந்த மாதிரிப்பட்ட கேட்டகரியில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த கொட்டாக் மஹிந்திரா பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அதாவது ஒரு 3 months வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி போனாலே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லோன், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோன் எலிஜிபிலிட்டி, அது மட்டும் இல்லை உங்களுக்கு இன்சூரன்ஸ் கேட்டகரி, ஸோ இந்த மாதிரிப்பட்ட பல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் வந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து உங்களுடைய ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் மூலம் அதாவது கொட்டாக் மஹிந்திரா ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுடனே பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஒரு இமேஜ், அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வந்து டேட்டா வந்து கிடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட மற்ற பேங்க்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2, 3 நாள், அதாவது என்னைக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்களோ ஸோ அன்றைக்கி தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் ப்ராசஸ் ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் சைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் கவனிச்சா தெரியும். ஸோ ஏடிஎம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏடிஎம் அலைன்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. சிலவங்களுக்கு கிடைக்காமலே இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஜீரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸை வந்து பெற்றுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ₹199 நினைக்கிறேன். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு தேடிய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லை உங்களுடைய ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன். ஸோ இந்த விஷயத்தில் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஸோ ஏற்கனவே நிறைய பேர் இந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த ஆப் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுவீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டே வந்து நீங்கள் அவங்க சென்டருக்கு போய் கேஒய்சி வெரிஃபிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நார்மலாக உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட பிளேஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த ஆதார் அட்ரஸில் இருந்தும் 15 கிலோமீட்டர் அருகில் வந்து உங்களுடைய கொட்டாக் மஹிந்திரா பேங்க் இருந்தால் மட்டும்தான் அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து செல்லுபடியாகும். அதாவது நான் சொன்ன எல்லா ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதை தாண்டி டிஸ்டன்ஸுக்கு வெளியில் இருந்தீங்கன்னா சாரி, தயவுசெய்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மறந்துடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 கிலோமீட்டருக்கு உள்ளாடி நீங்கள் அதாவது கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் இருந்தும் 15 கிலோமீட்டருக்கு உள்ளாடி உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒர்த்தபிளானது. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வேலை எக்கச்சக்கமான பேர் அப்ளை பண்ணுவாங்க. பட் என்ன
அவங்க இருக்க பிளேஸுக்கும் அந்த கொட்டாக் மஹேந்திரா பேங்க் சென்டர் அதாவது பிரான்ச் வந்து இருக்க பிளேஸும் பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20, 30, 40 அந்த மாரி கேட்டகரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவு டிஸ்டன்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சர்வீஸ் வந்து ப்ராப்பரா இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க வெப்சைட்ல நீங்க பார்த்தாலும் தெரியும். ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் அதாவது ஆன்லைன் ப்ராசஸ் வழி நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 15 கிலோமீட்டருக்கு உள்ளாடி இருந்தீங்கன்னா தான் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செல்லுபடியாகும். அது மட்டும் இல்ல அவங்களுடைய சர்வீஸும் ப்ராப்பரா இருக்கும். அவங்களும் அக்செப்ட் பண்ணுவாங்க உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷன வந்து. ஸோ 2வது ஒரு விஷயம், நீங்க வந்து ஆதார் கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, உங்க கையில வந்து ஒரு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் இருக்கணும். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், உங்க பேன் கார்டு டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ஃபோட்டோ. ஸோ இந்த டீட்டெயில்ஸ வந்து நீங்க கொண்டு போக வேண்டியிருக்கும். ஸோ அவங்க பார்த்துட்டு ஜஸ்ட் உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட் கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள ரிட்டர்ன் அனுப்புவாங்க. ஜஸ்ட் பெரிய டைம் ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ். ஸோ இந்த டைமுக்குள்ள தான் ஆகும் நீங்க போனோனே பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது கேஒய்சி வெரிஃபிகேஷன வந்து வீடியோ காலிங் மூலம் வந்து பண்ணிக்கலாமா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சென்டருக்கு போய் பண்றதுக்கும், வீடியோ காலிங் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ். நீங்க சென்டருக்கு அதாவது கொட்டாக் மஹிந்திரா பேங்க் சென்டருக்கு நீங்க போய் பண்றது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா, உடனடி சொல்யூஷன் அதில கிடைக்கும். அதுவே நீங்க வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா பண்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சம்டைம்ஸ் டைம் இழுக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷனுக்கு ரொம்ப டிலே ஆகலாம். ஸோ அந்த ப்ராசஸ நீங்க பண்றத விட, டைரக்ட்டா உங்க பக்கத்தில தானே சென்டர் இருக்கு. ஜஸ்ட் போயிட்டு வரது தான். ஸோ அந்த விஷயத்த நீங்க பண்ணாலே போதும். வேற எதுவும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஸோ நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும். சப்போஸ் வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு மேல உங்களுக்கு சப்போஸ் நான் சொல்றது புரியலன்னா, நீங்க வந்து டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கேட்டுட்டு உங்களுடைய எந்த டவுட் இருந்தாலும், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க அந்த கான்டாக்ட் நம்பர கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அவங்க சைடுலருந்து பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் இந்த வீடியோல வேற எந்த டவுட் இருந்தாலும், குறை இருந்தாலும் நீங்க வந்து டைரக்ட்டா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேத்த மாரி ரிப்ளை உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல நல்ல கண்டென்ட் மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.